ஹலோ கைஸ், டுடே நம்ம கிராமங்களில் பரவலாக செய்கிற கவலை மீனை வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறேன். பட் மெயின்லி இன்னைக்கு பிரிஞ்சல் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வடகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடவே நசுக்கின பூண்டு கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அண்ட் கத்திரிக்காய் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இது ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காரத்தூள் அண்ட் தேவையான அளவுக்கு குழம்புத்தூள் அண்ட் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நான் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே புளி கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். ஸோ அதை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடலாம். அண்ட் அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் அண்ட் சால்ட்டு போட்டு ஃபிஷ்ஷை நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வெயிட் பண்ண கவலை மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய்.